ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ப்ரான் மசாலா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி அதை விழுதாக அரைச்சி அதையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மிதமான தீயில வச்சோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெங்காயமும் தக்காளியும் குழஞ்சி நல்லா வந்து ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்துடும். 2 பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆனியன் டொமேட்டோவோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு இந்த உப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. இது வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்காமல் இந்த பொடிங்களை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும். அது மசிஞ்சதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்பைஸ் பவுடரை நீங்கள் ஆனியன் டொமேட்டோவோட நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை வாடெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா அந்த ஆனியன் டொமேட்டோ தொக்குலேருந்து பிரிஞ்சு வரும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி வந்து கிரேவி ட்ரையாக இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்ச ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் பார்த்திங்கன்னா அது பின்னாடி வந்து நல்லா உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய டேல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு கழுவி அதுக்கப்புறம் தான் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஆனியன் டொமேட்டோ தொக்கோடு சாட்டே பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் இந்த ப்ரான்குள்ளே வந்து இறங்கும். இல்லைன்னா மசாலா தனியாக ப்ரான் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரானோட சேர்ந்து மசாலாலாம் நல்லா குக் ஆகி பார்க்கறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் அரைச்சி அதை வந்து இதோட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் பேஸ்ட்டு வந்து செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து பாயில் ஆகணுன்றது இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நமக்கு மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ப்ரான் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரான் மசாலா வந்து ரெடி ஆகிடும். நான் தண்ணி வந்து அந்த மிக்சியில் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றினால கொஞ்சம் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது.
இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து மேலே வந்து லைட்டாக இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்கலை. இந்த 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எம்மியான ப்ரான் மசாலா ரெடி. ஸோ பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த தேங்காய் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட வாங்கி இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஒரே பாட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து புலாவ், சப்பாத்தி அந்த மாதிரி, அப்புறம் ஆப்பம் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.